கௌதமனுடைய இந்த குணத்தெல்லாம் கொடுத்துருக்கிறது அவங்க அப்பா தான். அதுதான் இந்த படத்தை வந்து கொடுத்துருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட. இது வந்து எல்லா கருத்தையும் சொல்கிற மேடை இல்லை முதல்ல. இதை ஏன் நான் திரும்ப 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 சொல்கிறேன்னா, இந்த மனநோயாளிகள் ஒரு படத்தை பார்க்காம உங்கள் கருத்தை சொல்லாதீங்க. படத்தை பாருங்கள், சரியில்லைன்னு சரியில்லைன்னு சொல்லுங்கள். அது சிக்கலே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சாதியை பற்றி ஒரு படம் வருது, அதில் நடிக்கிறாங்கன்னா அதுக்காக அதை எதிர்க்கிற ஒரு முட்டாள்தனம் இருக்குல்ல, அது கூடாது. அதை செய்ய வைக்கிறது யாருன்னு நான் சொல்லிட்டேன். இதில் நம்முடைய பிள்ளைகள் வந்து பலியாகக்கூடாது. தொடர்ந்து இதே தீண்டாமை குறித்து எடுக்கிற இப்போ என் படம் ஒன்று, என் பையன் ஒன்று நடித்தான், பேரன்பும் பெருங்கோபம்னு ஒரு படம். அந்த படம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இன்றைக்கு இருக்கிற தீண்டாமை குறித்து மிக முக்கியமான ஒரு படம். எவ்வளோ முக்கியமான ஒரு சினிமா அது. அது யாராவது அதை பாராட்டினாங்களா? அதாவது தீண்டாமைக்குள்ளே இருக்கிற தாழ்த்தப்பட்ட குடியிலிருந்து ஒருத்தன் போராடி அதுக்கு எதிராக, உயர் சாதிக்கு எதிராக போராடுற படங்கள் நிறைய வந்தது. அந்த படம் அதுக்கு மேலே இருக்கிற உயர்குடியில் இருக்கிற ஒருத்தன் அந்த ஆணவ கொலைக்காக அவன் பாதிக்கப்பட்டு அவன் அந்த மக்களுக்காக வந்து போராடுறான். அப்படி ஒரு படம் வந்துச்சு. ஆனால் அது யாருமே பேசலை. யாரெல்லாம் இந்த தீண்டாமைக்காக குரல் கொடுக்குறாங்களோ, இந்த தலித் மக்களுக்காக நாங்கள் தான் படம் எடுக்கிறோன்னு சொல்கிறாங்களோ, அவங்களாம் கூட அது யாரும் வந்து பார்க்கல, அதை பற்றி பேசவே இல்லை. அப்போ இங்கே என்ன மாதிரியான அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு? இந்த சினிமா வச்சு வேறு என்ன பிழைப்பு பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? அந்த பிழைப்பு இந்த படத்துக்குள்ளே வரக்கூடாது. இது ஒரு பொதுவான இந்த தமிழ் மண்ணில் வாழ்ந்து மறைந்த, அறம் சார்ந்து இயங்கிய இந்த மண்ணையும் மக்களையும் இந்த இனத்துக்காக, அந்நியர்களுக்காக எதிர்த்து குரல் கொடுத்து மறைந்த ஒரு வீரனுடைய ஒரு கதை. அப்படி நீங்கள் பார்க்கணுங்கிறத என்னுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.